ஊரெல்லாம் சுற்றினாலும் நம்ம வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி, நம்ம வீட்டில் படுத்து தூங்குற மாதிரி எங்கேயுமே ஒரு ஃப்ரீடம் கிடைக்காது. அந்த ஒரு ஃபீலும் கிடைக்காது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி. எத்தனை நாள் ராஜமாதா வீட்டில் இருந்தாலும் எனக்கு என்னடா இங்கே இருக்கிறோமே அப்படின்னு தான் தோணும். ஆனால் நந்துக்காக தான் நான் வந்து அங்கேயே இருப்பேன் அதிக நாள். நந்துக்கு அவங்க அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால என்னதான் இருந்தாலும் அங்கே நம்ம வீட்டை வெறிச்சோடி விட்டுட்டு வந்திருக்கிறோமே, நம்ம வீட்டில் போய் மறுபடியும் நம்ம டெய்லி ரொட்டீன் ஆரம்பிக்கணும்னு ஆசையாக தான் இருந்தது. அதனால் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு போகணும். ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ட்ரெஸ் இல்லை, அங்கே நம்ம வீட்டில் தான் இருந்தது. அதனாலேயே அங்கே வர வேண்டியதாக போச்சு. இதுதான்டா சாக்குன்னு இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே பொள்ளாச்சி டு யாராவது பல்லடம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா, அங்கே மகாலிங்கபுரத்துக்கிட்ட ஒரு மணிமளிகை பக்கத்தில் ஒரு தள்ளுவண்டியில் மீன் எஸ்என்எஸ்ஸோ சம்திங் ஏதாவது வரும். அதில் வந்து ஒரு மீன் கொழுப்பு அது வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நெய் மாதிரி அப்படியே உள்ளே போயிடும். ஒரு 4 வருஷமாக நான் வாங்கி சாப்பிட்டுருக்குறேன். இது ஃப்ரீ ப்ரமோஷன் தாங்க. ப்ரமோஷனே கிடையாது. வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அந்த வழியே போனால். மீன் கொழுப்பு ஒரு பீஸ் 10 ரூபா தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருகிருச்சுன்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கிறோம்.